Good morning, students. Last class we have seen the breeding and biotechnology lesson. We have seen up to the hybridization. What is hybrid? Hybridization அப்படின்றது என்ன அப்படின்னா process of crossing two or more types of plants for bringing their desired characters together in one progeny. So that is called hybrid. Hybrid vigor அப்படின்றது என்ன சொன்னோம்? It's the combined characters of two plants in one plant and to utilize hybrid vigor. That hybrid vigor it is more vigorous than the parental character. அதாவது கலப்பினமாக்குதல் மூலமாக உருவாகக்கூடிய கலப்பினம் வந்து தான் ஹைப்ரிட் அப்படின்னா கலப்பினம் அப்படின்னு பேர். ஹைப்ரிட் விகர் அப்படின்னா கலப்பின வீரியம். கலப்பின வீரியம் அப்படின்னா என்னென்னா இரு வேறுபட்ட பண்புகளை கொண்ட தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ கலப்பினம் செய்து உருவாக்கப்படும் உயிரினமானது பெற்றோர்களை விட அதிக அளவு விகரஸ் கேரக்டராக இருக்கும். அதாவது பெற்றோர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டரை விட அதிக வீரியத்தன்மையுடையதாக இருக்கும். அதுதான் வந்து கலப்பின வீரியம் அப்படின்னு சொன்னோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹவு த ப்ரீடிங் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு இன்க்ரீஸ் த பிளான்ஸ் டு their yielding with the quality and quantity அப்படின்றத பார்த்தோம். Now we are going to see about the animal breeding. Okay, so animal breeding அப்படின்னக்குள்ள breed அப்படின்றது என்னன்னா a breed is a group of animals of common origin within a species that has certain distinguishing characters that are not found in other members of the same species like general appearance and other striking features. ப்ரீட் அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது அதோட ஆரிஜின் வந்து தோற்றம் வந்து காமனாக இருக்கும், பட் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஒரே பைலமில் இருக்கும், பட் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி கேரக்டர் வந்து என்ன இருக்காது, வேறு எதுலேயுமே இருக்காது. ஓகேவா, சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ப்ரீட் அப்படின்றோம். ப்ரீடிங் அப்படின்றது என்னென்னா ப்ரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஈச் ஹேவிங் சம் டிசைர்டு ட்ரைட் which are passed on to the offspring. Matting parents of different variety அப்படின்னாக்குள்ள வேறுபட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸை வந்து மேட்டிங் பண்ணி உருவாகக்கூடிய ஹைப்ரிடைசேஷனுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா சம் டிசைரபிள் கேரக்டர். டிசைரபிள் கேரக்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம விரும்பிய, அதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கே பசுமாடு இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசுமாடெல்லாம் பால் கொடுக்குற அளவை விட இந்த சிந்து பசு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈல்டிங் ஆஃப் மில்க் குவான்டிட்டி வில் பி மோர். ஸோ அந்த மாதிரி சம் டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை எடுத்து மேட்டிங் பண்ணி ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ரீட் அண்ட் ப்ரீடிங். ஸோ இதில் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங்கில் என்ன இருக்குது மெயின் திங் அப்படின்னா அனிமல் ப்ரீடிங் எய்ம்ஸ் டு அட் இம்ப்ரூவிங் தி ஜீனோடைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் to increase their yield and improve the desirable qualities to produce milk, egg and meat. ஸோ இந்த அனிமல் ப்ரீடிங்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஜீனோடைப் ஃபினோடைப் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஜீனோடைப் அப்படின்றது என்னென்னா ஜெனட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹவு இட் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் இன்டு தயர் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஜீனாக்க விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ஜீனோடைப். மெண்டில்ஸ் லாலெல்லாம் பார்த்தோம்ல, மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஜீனோடைப் ஃபினோடைப் அப்படின்னா அந்த ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்களில் எப்படி டிசைரபிள் கேரக்டர்ஸ்க்கான ஜீன்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்தது. ஓகேவா, ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பிளான்ஸில் வந்து டு ஈல்டு ஹை குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் தேர் ஈல்ட் அண்ட் இம்ப்ரூவ் த டிசைரபிள் குவாலிட்டிஸ். டிசைரபிள் குவாலிட்டிஸ் அப்படின்னா விரும்பிய பண்புகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. விரும்பிய பண்புகள் அப்படின்னா பொதுவாக வந்து அனிமல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மில்க் ஈல்டிங் பண்ணுவோம், எக்குக்காக மீட்டுக்காகலாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அனிமல் ப்ரீடிங் வில் பி அக்கர். when breeding takes place between animals of the same breed it is called inbreeding. அதாவது ஒரே வகையான விலங்குகளுக்கு நடுவில் ப்ரீடிங் நடந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங் அப்படின்றது என்னென்னா த கிராஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இஸ் கால்டு அவுட் ப்ரீடிங். கிராஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் அப்படின்னக்குள்ளார வேறுபட்ட வகையான ஆரிஜின் ஒன்றா இருக்கும், பட் வேறு ஸ்பீசிஸ் இருக்கும், அதுதான் வந்து என்னது அவுட் ப்ரீடிங். ஓகே, நம்ம எப்படி செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இன்ப்ரீடிங் அண்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ இப்போ எலாபரேட்டாக பார்க்கலாம். இன்ப்ரீடிங் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் ப்ரீட் ஃபார் அபவுட் 4 or 6 ஜெனரேஷன்ஸ். அதாவது இன்ப்ரீடில் பாருங்கள், அதாவது மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் ப்ரீட், ஒரே வகையான விலங்குகளை வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து
கலப்பினம் செய்தல். எத்தனை ஜெனரேஷனுக்கு? 4 to 6 ஜெனரேஷன்ஸ் கலப்பினம் செய்து superior males and superior females of the same breed are identified and mating in pairs. அதுலேயே வந்து நல்ல superior male and female அப்படின்றக்குள்ளார எல்லா விதத்துலேயுமே வந்து நல்ல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்து என்ன பண்ணுவாங்க? பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இட் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் in the accumulation of superior genes and elimination of genes which are undesirable. ஸோ இது என்ன பண்ணும்? superior genes accumulation ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? தென் Hisardale is a new breed of sheep developed in Punjab by crossing Picaneri, Magra Ewes and Australian Merino Rams. அதாவது உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹிசார்டேல் அப்படின்ற வந்து ஒரு புதிய வகையான கலப்பினம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஷீப்பு. அது எதுலேருந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாபில் உருவானது. அதை வந்து பிக்கானேரி அப்படின்ற ஒரு செம்மறியாடவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெரினோ ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆடையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டது தான் வந்து ஹிசார்டேல். செம்மறியாடு நம்ம எதுக்காக வளர்த்துறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர் இருக்கு இல்லையா, ஃபர்னைன், அந்த மேலே இருக்கக்கூடிய தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க? கம்பளி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அது என்ன ஆகும்? இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வந்து கலப்பனம் செய்யும் பொழுது உருவாக்கக்கூடிய அந்த ஹிசார்டேல் வந்து இட் கேன் பி ப்ரொடியூஸ் த நைஸ் குவான்டிட்டி அண்டு ஹை குவாலிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ். ஓகே. தென் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து இன்ப்ரீடிங் அப்படின்றது. இன்ப்ரீடிங்கில் என்ன டிப்ரெஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கண்டினியூட் இன்ப்ரீடிங் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கண்டினியூஸாக நம்ம எப்படி செல்ஃப் பாலினேஷன் செஞ்சோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து வயபிலிட்டி இல்லாமல் இருக்குமோ, அதே மாதிரி கண்டினியூஸாக இன்ப்ரீடிங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பெற்றோரிடமிருந்து அதே மாதிரியான கலப்பினம் செய்து சந்ததிகளை உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? ஃபெர்டைல் வந்து ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அதுலேருந்து உருவாக அந்த ஃபெர்டிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதோட வளமான தன்மை, அதாவது மலட்டுத்தன்மை உருவாகிடும். ஓகேவா? இன்ப்ரீடிங் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன்ஸ். ஸோ இன்ப்ரீடிங்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ். நம்மளுக்கு தெரியும், நம்ம மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ்ட்டாக படிச்சிருக்கோம் இல்லையா. F1 ஜெனரேஷனில் வந்து டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்போஸ்ட், பட் F2 ஜெனரேஷன்ஸில் 1/4 ஆஃப் த கேரக்டர்ஸ் வில் பி எக்ஸ்போஸ்ட் இன் தி ரெசசிவ் கேரக்டர். அந்த மாதிரி இன்ப்ரீடிங்லேயும் வந்து என்ன உருவாகும் அப்படின்னா, டாமினன்ட் கேரக்டரும் ரெசசிவ் கேரக்டரும் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ரெசசிவ் கேரக்டர் வந்து செலெக்ஷன் அப்படின்றத ப்ராசஸில் வந்து நேர்த்தியானதை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரெடியூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க? எராடிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போதான் வந்து இன்ப்ரீடிங் அப்படின்றது என்னது? க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் breed for about 4 or 6 generations. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவுட்ப்ரீடிங். Have you understood this? Yes. Outbreeding அப்படின்றது it is the breeding of unrelated animals. It is the breeding of unrelated, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத 2 அனிமல்ஸை வந்து ப்ரீட் பண்ணி உருவாக்கக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்து unrelated animals. The offsprings formed are called hybrids. இதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த சந்ததிக்கு தான் வந்து என்னது? கலப்புயிரி அப்படின்னு பேர். The hybrids are stronger and vigorous than their parents. இந்த ஹைப்ரிட் விகர் அப்படின்றது என்னன்னா, கலப்பின வீரியம் அப்படின்றது அது வந்து என்ன உருவாகக்கூடிய கலப்புயிரியானது பெற்றோர்களை விட அதிக வீரியத்தன்மை உடையதாக இருக்கும். அதுதான் வந்து என்னது? ஹைப்ரிட் விகர். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வித் டிசைரபிள் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆர் மேட்டர். லெட்ஸ் சி வாட்ஸ் கிராஸ் ப்ரொடியூஸ் எ மியூல். அதாவது இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது உருவாகக்கூடிய அந்த ஹைப்ரிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் எக்கனாமிக் வேல்யூபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மேல் டாங்கி, அதாவது டாங்கியில் வந்து மேலையும் ஹார்ஸை வந்து ஃபீமேல் டாங்கி அண்ட் ஹார்ஸ் வந்து சேம் ஆரிஜினாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இல்லையா. கழுதைக்கும் குதிரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் கலப்பினம் செய்து உருவாக்கின ஒரு புதிய உயிரி தான் வந்து மியூல் அப்படின்றது என்னது? மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸோட உருவானது தான் மியூல் அப்படின்றது. ஸோ மியூலுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா, மியூல் இஸ் சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ், பட் தே ஆர் ஸ்டெரைல். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மியூலுக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்குன்னா, ஹார்ஸ்க்கு என்ன கேரக்டர் இருக்குது? ஹார்ஸ் வந்து நல்லா வேகமாக ஓடக்கூடியது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியது, நிறைய வேலை. கழுதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பொதி சுமக்கிறதுக்கெல்லாம் கழுதை நல்லா யூஸ் ஆகும்.
இப்போ வேகமாக ஓடக்கூடிய திறன் வந்து ஹார்ஸ்க்கு இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கும். எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் வந்து டாங்கியில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ இது ரெண்டையும் உருவாக்கும் பொழுது அந்த மியூலுக்கு வந்து ரெண்டோட கேரக்டர் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டிரைலாக இருக்கும். இதுக்கு மேற்கொண்டு அந்த மியூல்லேருந்து எந்த ஜென்ரேஷனுமே தோன்றாது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது அவுட் ப்ரீடிங். உங்களுக்கு டயக்ராமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லூசியஸ் மேன் அண்ட் டெயில், கர்வ்டு பேக், லார்ஜ் ஹூ, அது எல்லாமே வந்து இது என்னது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஹார்ஸோட கேரக்டர். ஓகேவா? டாங்கிக்கு வந்து என்ன இருக்கும்? மினிமல் மேன், டார்சல் லைன், ஷார்ட் டெயில், இதெல்லாமே இருக்குது. பட் உருவான அந்த மியூலுக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா தின் லிம்ஸ் லைக் டாங்கி, அதே மாதிரி ஸ்லைட்லி கர்வ்டு பேக். இந்த டாங்கிக்கு இது ஹார்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு பேக் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும்? இந்த கெப்பாசிட்டி வந்து இட் ஹாஸ் அ மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டெலிஜென்ட், எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். பட் என்ன பண்ண முடியாது? இட் cannot ப்ரொடியூஸ் their offsprings to the next generation. Why? Because they are sterile. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஃபோபிட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ரீடிங் கொடுத்துருக்காங்க பாரு. கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ ஒயிட் லெஹான் ஃபவுல் அப்படின்னு அந்த லெஹான் கோழி வகைகள் இருக்குது இல்லையா, அந்த கோழியில் வந்து ஒயிட் லெஹான் அப்படின்ற ஒரு வெரைட்டியும் பிளைமவுத் ராக் அப்படின்ற ஒரு வெரைட்டியும் வந்து கிராஸ் பண்ணும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வந்து மேட்டிங் பண்ணும் பொழுது என்ன உருவாகுது? அந்த ஹைப்ரிட் ஃபவுலுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா ஈல்ட் மோர் எக்ஸ், நிறைய அதிக அளவு முட்டைகள் இடக்கூடிய தன்மை உருவாங்க. அதே மாதிரி கிராஸ் ப்ரீட் ஆஃப் கவுஸ் அப்படின்னக்குள்ள டெவலப்டு பை மேட்டிங் த புல்ஸ் ஆஃப் எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் அண்ட் கவுஸ் ஆஃப் இண்டிஜீனியஸ் ப்ரீட்ஸ். அதாவது எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னா என்னென்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய, வெளியிலேருந்து இறக்குமதி செய்த வந்து காளை மாடுகள். அதாவது நம்மளே வந்து அந்த காளை மாட்டை என்ன பண்ணுவோம்? ப்ரீடிங் கூடும்பொழுது நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த காளை மாட்டோட தான் ப்ரீடிங் கூடுவாங்க இல்லையா. அதே மாதிரி எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்றக்குள்ள வெளியிலேருந்து கொண்டு வந்த நேர்த்தியான அந்த காங்கை காளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய காளைகளையும் என்ன பண்ணுவாங்க? இண்டிஜீனியஸ் ப்ரீட் அப்படின்றது நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கவ்வோட என்ன பண்ணுவாங்க? கிராஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரௌன் ஸ்விஸ் வித்து சாஹிவாலோட மேட்டிங் பண்ணும் பொழுது கரான் ஸ்விஸ் அப்படின்ற ஒரு ஹைப்ரிட் உருவாகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈல்டு 2 to 3 times மோர் மில்க் தேன் இண்டிஜினியஸ் கவுஸ். அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் கொடுக்கக்கூடிய பாலை விட இந்த 2 or 3 times வந்து அதிகளவு பால் கறக்கிற தன்மை இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது ப்ரீடிங் அப்படின்றது. ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ப்ரீடிங் அப்படின்னா இன்ப்ரீடிங் அண்ட் அவுட் ப்ரீடிங். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோசிஸ். ஸோ ஹெட்டிரோசிஸ் அப்படின்னா என்ன? The superiority of the hybrid obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. நம்ம சொன்னோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஹைப்ரிட் விகர் அப்படின்ற வார்த்தை. அதாவது கலப்பினமாக்கம் மூலம் உருவாக்க கலப்பின உயிரிக்கு பேர் தான் ஹெட்டிரோசிஸ். The superiority of the hybrid obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. heterosis அப்படின்னா கலப்புயிரி அல்லது ஹைப்ரிட் விகர்னா கலப்புயிரி வீரியம் அப்படின்னு பேர். இதில் என்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து 2 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங். அனிமல் ப்ரீடிங்கில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டில். அதாவது பால் உற்பத்தி அளவை வந்து கேட்டிலில் அதிக அளவு பண்ணணும். அதே மாதிரி இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. அப்படின்னா இந்த கோழி பண்ணைகள்லாம் வந்து முட்டை போடக்கூடிய கோழியை வந்து இந்த இன்ப்ரீடிங் கிராஸ் ப்ரீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? தே வில் பி yielding மோர் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ். தென் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுவே வந்து ஆடுகள்லேருந்து கலப்படம் பண்ணும்பொழுது மீட் அதிக அளவு கிடைக்கும். இன்க்ரீஸ் க்ரோத் ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். க்ரோத் ரேட் அப்படின்னக்குள்ள டொமஸ்டிகேட்டட் அனிமல் அப்படின்னக்குள்ள இந்த கேட்டில் ஃபார்மோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இது புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் அனிமல் ப்ரீடிங். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக வந்து பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலம் எப்படி நம்ம ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்றது.